ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்கினேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காக உமக்கு நன்றி. கடந்த 5 மாதங்கள் கிருபையினால் எங்களை தாங்கி, எங்களை சுமந்து, எங்களை தப்புவித்து, இந்த 6வது மாதத்தின் 1வது நாளிலே நாங்கள் துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் மகிழ்ச்சியோடும் இந்த புதிய மாதத்திலே பிரவேசிப்பதற்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறீர். இரட்சகா, இந்த மாதத்திலேயும் நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை உம்முடைய கரத்திலே அடியான் வைக்கிறேன். இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி உம்முடைய மகிமையுள்ள நாமத்தை தயவு செய்து மகிமைப்படுத்தி தம்முடைய கிருபையை பெரிதாய் விளங்க பண்ணும்படி அடியான் ஜெபிக்கிறேன். கிருபை மாத்திரம் தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பொதுவாக இந்த 54ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஒரு ஆறுதலான வாக்கு தத்தங்கள் நிறைந்த ஒரு புஸ்தகம். இதிலிருந்து நான் அதிகமான செய்திகளை சபைக்கு நான் கொடுத்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இந்த 1ஆம் தேதிக்காக நான் தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது, நித்திய கிருபையோடு நான் உனக்கு இறங்குவேன் என்ற வார்த்தை என் உள்ளத்தை ரொம்ப அதிகமாய் பிடித்து அழுத்தியது. நம்முடைய தேவன் இறங்குகிறவர். நான் நினைக்கிறேன், கர்த்தருடைய தாசனாகிய மோசேயினுடைய காலத்திலே யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நாம் வாசிப்போமானால், யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 7ஆம் 8ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லும்போது, அவர்கள் படுகிற உபத்திரவத்தையும் அவர்கள் ஆளோட்டிகள் நிமித்தமாகிடுகிற கூக்குரலையும் நான் கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆகையினால் அவர்கள் எகிப்தின் கையில் இருந்து விடுதலையாக்கி அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படி இறங்கினேன் என்று சொன்னார். இறங்கினேன். அந்த இறங்கின கர்த்தர் அப்படியே அவர்களை விடுதலையாக்கி அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு போய் சேர்த்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு கூடுதலான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் இறங்குவேன் என்று மாத்திரம் அல்ல, நித்திய கிருபையோடு நான் இறங்கி வருவேன் என்ற ஆண்டவர். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. யாரை பார்த்து சொன்னார் என்று சொன்னால், அவருடைய இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன் என்று சொன்னார். ஒரு கைவிடப்பட்ட, ஒரு தள்ளப்பட்ட நிலைமையிலே உள்ள ஒருவனை பார்த்து நான் உனக்காக இறங்குவேன். அவர்கள் தள்ளப்படுகிற அளவுக்கு கோபம் மூட்டி இருக்கிறார்கள். அந்த கோபம் மூட்டின ஜனங்களை பார்த்து
நான் நித்திய கிருபையோடு இறங்கி வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே, ஆண்டவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான், ஒரு நிமிஷம். அந்த ஒரு நிமிஷ கோபம், ஆனால் ஆண்டவருடைய தயவு அல்லது அவர் நன்மை செய்கிறது ஒரு நீடித்த வாழ்க்கை, ஒரு நீடித்த வாழ்வு என்று. ஒரு நிமிஷ கோபம். நாம் எத்தனையோ விதத்திலே நம்முடைய ஆண்டவரை நாம் கோபப்படுத்தி இருந்தாலும் அவருடைய கோபம் என்றென்றும் வைக்கிறதில்லை. அவர் ஒரு நிமிஷம்தான் கோபப்பட்டார். அந்த ஒரு நிமிஷ கோபத்திலேயே பல நஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை கோபம் கொண்டேன், ஒரு நிமிஷம் நான் கோபப்பட்டேன், ஆனால் நித்திய என்னுடைய தயவு, என்னுடைய இரக்கம், அது உனக்கு நீடித்த ஒரு வாழ்வை உனக்கு தரும். எனக்கு இன்றைய காலை வேளையிலே, இந்த ஜூன் மாதத்திலே என்னுடைய உள்ளத்திலே, அன்றைக்கு மோசேயை பார்த்து ஜனங்களுக்கு இறங்கினேன் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு தேவ சபையை பார்த்து, நான் சும்மா இறங்கி வர போகிறதில்லை, நித்திய கிருபையோடு நான் இறங்கி வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். எனக்கு இந்த வார்த்தை, எனக்கு நான் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் இதை ஆண்டவரை பார்த்து கேட்டுக்கொண்ட பொழுது, இந்த கிருபை பெற்ற மனிதர்களை, இந்த கிருபை பெற்றார்களே சில மனிதர்கள், அவர்களை பற்றி நான் யோசித்தேன். அவர் கிருபையோடு இறங்கி ஒரு மனித வாழ்க்கையிலே வருவாரானால், ஒரு குடும்பத்திலே வருவாரானால் என்ன நடந்தது? ஏன் ஆண்டவர் கிருபையோடு இறங்கி வருகிறேன் என்று சொன்னார்? நான் சும்மா வரல. ஆண்டவர் எப்பொழுதுமே வேதம் சொல்லுகிறது, அவர் நித்திய ஆசீர்வாதத்தோடு இறங்கி வருவார் என்று நித்திய எதிர்கொண்டு வருவார் என்று ஒரு நாளும் தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் வெறுமையாக சந்திக்கிறதில்லை, வெறுமையாய் சந்திக்கிறதில்லை. கர்த்தருடைய தாசனாகிய ஆபிரகாம் வாழ்க்கையிலே கூட தேவன் ஆசாரியனை சந்திக்கும்படி அனுப்பின பொழுது அவன் கையிலே திராட்சரசத்தையும் அப்பத்தையும் கொடுத்து அனுப்பினார். வெறுமையாக ஆபிரகாம், எங்கெல்லாம் நாம் தேவனை சந்திக்கிறோமோ அங்கெல்லாம் தேவன் காரியங்களை நிறைவேற்றி இருக்கிறார். எனக்கு இந்த வார்த்தை, நித்திய கிருபையோடு நான் இறங்குவேன் என்ற வார்த்தை ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷமாக இருந்தது. நான் கிருபை பெற்றவர்களை நான் யோசித்து பார்த்தேன். நாம் அடிக்கடி சந்திக்கிற சிந்தித்த காரியங்கள் தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நீங்கள் வேத புஸ்தகம் ஆரம்பித்த பிறகு வாசிக்கிற இந்த வார்த்தை, கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று எழுதியிருக்கிறது. இந்த சம்பவங்களை எல்லாம் நீங்கள் வாசித்தீர்கள். ஏன் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது எழுப்பினால், ஆதியாகமத்திலிருந்து முதல் அதிகாரத்திலிருந்து வாசிப்போமானால், தேவன் ஒரு பெரிய நோக்கத்தோடு இந்த மனிதனை இந்த உலகத்திலே உருவாக்கினார். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்திலே பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார்?
தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. அவர் உலகத்திலே ஆண்டவர் படைத்த பொழுது எல்லாவற்றையும் வார்த்தையினாலே உண்டாக்கிட்டார். மிருகங்கள் உண்டாக கடவது, பறவைகள் உண்டாக கடவது, மீன்கள் மச்சங்கள் உண்டாக கடவது, எல்லாம் வார்த்தையினாலே உண்டாக்கிட்டார். அதே மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி மனிதர்கள் உண்டாக கடவர்கள் என்று மாத்திரம் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். ஆனால் உண்டாகாமல் போகாது. அன்றைக்கு மனிதர்களை அன்றைக்கே உண்டாக்கியிருக்கலாம். இந்த மிருகத்தை போல, இந்த பறவைகளை போல உண்டாக்குவதற்கு அவருடைய வார்த்தைகளை வல்லமை இருந்தது. வார்த்தையினால் அவனை உண்டாக்கலை. அவர் கேட்கிறார், ஏன் ஒருவனை படைச்சு அவன் ஆசியிலே சுவாசத்தை ஊதி ஒருவனை ஏன் படைக்கணும்? அவர்கிட்ட தான் ஆவி பரிபூர்ணமாக இருந்தது. ஒரு பொம்மையை உண்டாக்குறதுக்கு ஏராளம் களிமண்ணினாலே மனிதர்களை உருவாக்கி ஒரு ஏராளம் மனிதர்களுடைய நாவிலே ஊதுவதற்கு அவரிடத்திலே ஆவி இருந்தது. வார்த்தையிலே வல்லமையும் இருந்தது. அவன் நாசியிலே ஊதுவதற்கு, சுவாசத்தை ஊதுவதற்கு ஆவியும் இருந்தது. ஏன் ஆண்டவர் அதை மட்டும் செய்யலை? எல்லாத்தையும் மிருகத்தை போல எல்லாத்தையும் உண்டாக்கின ஆண்டவர் ஏன் வார்த்தையில் உண்டாக்கினார்? அவருடைய உள்ளத்தில் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி இந்த உலகத்தில் உருவாகணும், இருக்கணும் என்கிற பெரிய நோக்கத்தோடு இந்த மனுஷனை ஒரே ஒருவனை படைத்தார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை பாருங்கள், எவ்வளவு திட்டத்தோடு, எவ்வளவு எதிர்பார்த்தலோடு, எவ்வளவு பெரும் நோக்கத்தோடு, எவ்வளவு ஞானமாய் இந்த மனிதனை தம்முடைய சாயலாக படைத்த ஒரு மனுஷன் ஆண்டவரை கோபம் மூட்டி இந்த தோட்டத்தை விட்டு வெளியே போக வேண்டியதாய் வந்தது. அவருடைய திட்டத்தையே அவன் குலைத்தவனாக இந்த மனுஷன் வெளியே போக வேண்டியதாக இருந்துச்சு. அவருடைய கோபத்தை அந்த குடும்பம் சம்பாதிச்சு. நீங்கள் யோசித்து பாருங்கள், 2 பிள்ளைகளை பிறந்தான். ஒருத்தனை வெட்டியை கொன்னான், ஒருத்தனை அடித்து கொன்னான், ஒருத்தன் கொலைகாரனாக இருக்கான். அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு குடும்பம் பூமியில் இருந்திருக்குமானால் யோசித்து பாருங்கள். ஒருவன் கொல்லப்பட்டான், இன்னொருவன் கொலைகாரனாக பட்டத்தோடு பூமியில் அலைந்து கொண்டு இருக்கிறான். நீங்கள் சரித்திரங்களை வாசிப்பீர்களானால் 900 வருஷம் வாழ்ந்தாங்க, பல 100 வருஷம் வாழ்ந்தாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒருவருக்காயிலும் ஆயுசு நாட்கள் இருந்ததே தவிர ஒருவருடைய வாழ்க்கையிலே ஆகிலும் கிருபை கிடைத்தது என்று சொல்லக்கூடிய அளவிலே யாருமே இல்லை. நீண்ட காலங்கள் வாழ்ந்தார். வேதம் சொல்லுகிறது, ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது என்று சொன்னார். ஒரு மனுஷன் 1000 வருஷம் வாழுகிறதை காட்டிலும் ஒரு மனுஷன் கிருபை பெறுகிறது பெரும் பாக்கியம். இத்தனை ஆண்டுகள் அவர்கள் ஆயிரக்கணக்காய் ஆண்டு வந்தார்கள். ஏனோக்கு கூட தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று எழுதி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவரு கூட கிருபை கிடைத்தது என்ற வார்த்தை எழுதப்படவில்லை. முதல் முறையாக இந்த வேத புஸ்தகத்திலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நான் நினைக்கிறேன், இந்த வார்த்தையை நான் வாசித்த பொழுது இந்த நோவாவினுடைய காலத்தை நாம் அறிவோமானால், அவங்க அப்பா அவனுக்கு பேர் வைக்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். இப்போ 3 காரியங்களை அங்கே ஆதியாகமத்திலே அவர் சொல்லுகிறார். ஒன்று, நான் வாழ்கிற பூமி சபிக்கப்பட்டது. 2வதாக, என்னுடைய வேலை செய்கிறேன், அந்த வேலையிலே எனக்கு ஒரு ஆறுதல் இல்லை.
கையினாலே நான் பிரயாசப்படுகிறேன். பட் அதில் ஒரு தேர்தல் இல்லை. இப்போ ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, இவனாயில என்னை தேற்றுவான், இந்த உலகத்துக்கு இவனாவது ஒரு ஆறுதலை கொண்டு வருவான். அப்போ அவங்க என்ன நிலையில் இருந்திருக்கான்னு யோசித்து பாருங்க. தான் வாழுகிற பூமியை எடுத்தால ஒரு சாபத்துக்குள்ளே கிடக்கிற, இவ்வளோ பிரயாசப்பட்டு வேலை செய்தால் அது ஒரு ஆறுதலாக இல்லை. கையினாலே அவள் பல வருஷங்கள் பிரயாசப்பட்டார். ஒவ்வொருடைய ஆயுசு காலத்தையும் பாருங்க, எத்தனை வருஷங்கள் அவர்கள் வாழ்ந்து உழைத்து பிழைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்றிலேயுமே அவர்கள் தேற்றப்படலை. எதுவுமே அவர்களுக்கு ஒரு ஆறுதலையோ தேர்தலையோ ஒரு ஒரு காலகட்டத்திலே வாழுகிறார். எங்கிருந்தாலும் ஒரு தேர்தல் வருமா, எங்கிருந்தாலும் ஒரு ஆறுதல் வருமா என்று சொல்லி வாழ்ந்த காலத்திலே தான் நோவா பிறந்த பொழுது, இவனாயிலும் என்னை தேற்றுவானா, இவன் என்னை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார். ஆம், தேவனுடைய கோபம் எவ்வளோ பயங்கரமான ஒரு விளைவை இந்த பூமிக்குள்ளே கொண்டு வந்து விட்டது. ஆனால் அவர் கொஞ்ச காலம் கோபமாக இருந்தாலும் இந்த மனிதன் மேல் இரக்கம் கொண்டார், கிருபை கொண்டார். பரிசுத்தவான்கள் விண்ணப்பித்த வேளையிலே கூட தானியேல் இந்த ஜனங்கள் கைவிடப்பட்டு கோபத்தினாலே அந்நிய தேசத்திலே போய் அடிமைகளாய் இருந்தபோது அவர் சொன்னார், தானியேல் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, நாங்கள் பாவம் செய்தபடியினால் வெட்கத்துக்கு உரியவர்களானோம். எவ்வளவு சீரும் செருப்புமாக ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்க கொடுத்து அதில் எவ்வளவு சீரும் சிறப்புமாய் வாழ வேண்டிய நாங்கள் இன்றைக்கு என்ன அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் வெட்கத்தை அனுபவிக்கிறோம். எஸ்ரா பின்கால் ஜபிக்கிற வேளையில் எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். நாங்கள் வெட்கத்துக்கு உரியவர்களானோம். எங்கே திரும்பினாலும் தேவனுடைய கோபம் எங்கள் வாழ்க்கை என்னவா மாற்றிச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெட்கத்துக்குரியவர்களாக எங்களை மாற்றிவிட்டது. நீங்கள் வாசித்த இந்த ஏசாயாத்திற்கு புஸ்தகம், நித்திய கிருபையோடு உனக்கு இறங்குவேன் என்று சொல்லப்பட்ட இந்த சம்பவத்தை நீங்கள் யாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார்? ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தயவு செய்து 4ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், பயப்படாதே. அங்கே சொல்லப்படுகிற முதலாவது வார்த்தை பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. அப்போ உங்கள் வெட்கத்தை முதலாவது அங்கே பயத்தை அனுபவிக்கிறார்கள், வெட்கத்தை அனுபவிக்கிறார்கள், அவர்கள் லட்சியங்களை அனுபவிக்கிறார்கள், அவர்கள் நீங்கள் பின்னால் வாசிப்பீங்கன்னா நிந்தையை அனுபவிக்கிறார்கள். அவர்களை பார்த்து தான் கைவிடப்பட்டவளை போல மனம் நொந்திருக்கிறார்கள். அந்த ஸ்திரியை பார்த்து அங்கே நித்திய கிருபையோடு இறங்குவேன் என்று சொன்னது யாரையோ நேசிக்கிற ஒருத்தரை பார்த்து சொல்லலை. வெட்கத்தையும் அவமானத்தையும் நாணத்தையும் கைவிடப்படுதலையும் நிந்தைகளையும் அனுபவிக்கிற ஒருத்தையை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இவ்வளோ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் உன் மேலே ஒரு இமைப்பொழுது நான் ஒரு கோபம் கொண்டேன். இமைப்பொழுது, இந்த இமைப்பொழுது கோபம் என்னத்தை கொண்டு வந்துச்சுன்னா, வெட்கத்தையும் நிந்தையும் அவமானத்தையும் கைவிடப்படுதலையும் என்னெல்லாமோ வாழ்க்கையில அனுபவிச்சுட்டேன். ஆனால் இத்தனை அனுபவிக்கிற மத்தியிலே நான் என்ன செய்வேன்னு கேட்டால், நித்திய கிருபையோடு நான் உனக்கு இறங்குவேன் என்று சொன்னேன். ஆம், அருமையான கர்த்தருடையவர்களே, என்னுடைய உள்ளத்தில் கடந்த காலத்தில் நாம் ஒருவேளை தேவனுக்கு பிரியமாய் நடவாமல் தேவனை துக்கப்படுத்தி
தேவனை வேதனைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் அநேக வெட்கத்தையும் நிந்தைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நான் கிருபையோடு இறங்கி வருவேன், உனக்கு கிருபையோடு இறங்கி வரும். இந்த நோவாவு கர்த்தருடைய கண்கள் கிடைத்த பொழுது என் பிரயாசத்திலெல்லாம் அவன் தேற்றுவான் என்று சொன்ன ஆண்டவர், அந்த மனுஷன் அவனுடைய கிருபை கிடைத்த பொழுது அந்த கிருபை என்ன செய்தது என்று சொன்னால், அவர்தான் கர்த்தருக்கு பயந்தவர், அவர்தான் உத்தமர், அவர்தான் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேவனுடைய கிருபை அவர் மேல் வந்த பொழுது, நீங்கள் அந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் 6ஆம் அதிகாரத்தை 28ம் 29மான ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனத்திலே, ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும். உன் கிருபை என்ன செய்யும் என்று கேட்டால், நான் உனக்கு கிருபை கொடுப்பா, இந்த கிருபை என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, உன்னோடும் உன்னுடைய குமாரரோடும் நான் மனைவியோடும் நான் உடன்படிக்கை செய்வேன். ஹோல் ஃபேமிலி. அந்த கிருபை ஒரு மனிதனோடு நின்று விடுகிறதில்லை, ஒரு மனிதனை மாத்திரம் அல்ல, உன்னுடைய கிருபை என்னுடைய உடன்படிக்கைக்குள்ளே நான் கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். நீங்கள் ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் கூட 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உன்னுடைய பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன்னுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். நான் நித்திய கிருபையோடு இறங்கும் பொழுது அது உன்னுடைய கல்லுகளை பிரகாசிக்க பண்ணும், உன்னுடைய காரியங்களெல்லாம் நிறைவேற்ற பல வாக்குறுதிகளை கொடுத்தாலும் அது அந்த கிருபை இப்பொழுது என்ன செய்கிறது என்று கேட்டால், உன்னுடைய பிள்ளைகள் என்னாலே போதிக்கப்பட்டிருப்பார், கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். உன்னுடைய சமாதானம், பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். நான் இந்த நோவாவையும் சம்பவத்தையும் நோக்கி பார்க்கிறேன். இவன் என்னை தேற்றுவான் என்று சொன்ன பொழுது கர்த்தர் அவன் தேற்றுகிறது மாத்திரம் அல்ல, ஹோல் ஃபேமிலி, அவன் முழு குடும்பமும் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டு, இந்த அவர்களுடைய தகப்பனார் சொன்னார், சபிக்கப்பட்ட பூமியிலே இந்த சாபம், இந்த வேதனை நிறைந்த உலகத்தில் என்று சொல்லும் பொழுது, நோவாவு கிருபை கிடைத்த போது ஆண்டவர் சொன்னார், இனி இந்த பூமியை நான் சபிக்கிறதில்லை. கிருபை சாபத்தை நீக்கியது. நீங்கள் இந்த பூமியில் என்ன செய்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் பலுகுவீர்கள், நீங்கள் பெருகுவீர்கள், இந்த பூமியை நிரப்புவீர்கள், இந்த பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆசீர்வாதத்துக்கு நடத்தினது. நான் நினைக்கிறேன், இந்த அருமையான ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலே ஆவியானவர் சொல்லுகிறார், என்னுடைய கோபம் இதுவரைக்கும் உங்களுக்கு சாபத்தை கொண்டு வந்திருக்கும். உன்னுடைய வேலையிலே சாபம், இந்த பூமியிலே சாபம், ஒரு முன்னேற்றம் இல்லாமல் ஒரு நிலையில் இருந்திருக்கலாம். ஆனால் என் கிருபை என்ன செய்கிறது என்று கேட்டால், இந்த சாபத்தை நீக்கி, இந்த வேதனையை நீக்கி, இந்த நிந்தையை நீக்கி, இந்த வெட்கத்தை நீக்கி, நிந்தனைக்கு பதிலாக ஒரு பெரிய மகிழ்ச்சியும், வெட்கத்துக்கு பதிலாக ஒரு பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்கத்தக்கதாய், ஆண்டவரே இவைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிற கிருபை, சாபத்தையும் நிந்தையையும் வெட்கத்தையும் அவமானத்தையும் கர்த்தர் நீக்கி ஒரு பெரிய கிருபையை தேவன் விளங்க பண்ணுகிற ஒரு மாதம் நினைக்கிறேன். நான் ஆண்டவரை பார்த்து கேளுங்கள், கடந்த 5 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வேதனைகளும் நிந்தைகளும் வெட்கங்களும் நீங்கள் அனுபவித்திருக்கலாம்.
பரிசுத்தவான்கள் பாதையில் கடந்து போயிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நான் கிருபையோடு உன்னுடைய வீட்டில் இறங்குவேன், உன் பிள்ளைகள் மேலே இறங்குவேன், உன் குடும்பத்தோடு நான் உடன்படிக்கை பண்ணுவேன், இனிமேல் சாபம் இல்லை. அன்றைக்கு நோவாவை பார்த்து அவங்க அப்பா சொன்னார், இது சபிக்கப்பட்ட பூமி. ஆனால் தேவன் சொன்னார், இனி நான் சபிப்பதில்லை, இனி நான் சபிக்க மாட்டேன். இந்த நாள் என்ன செய்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் பலுகுவீர்கள், நீங்கள் பெருகுவீர்கள், நீங்கள் நிரப்புகிறவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் என்ற ஒரு ஆசீர்வாதத்தோடு அந்த கிருபை அவரை அனுப்பினது. ஆம், அதே கிருபை இன்றைக்கு நம்மேல் இறங்கத்தக்கதாய் எல்லாவற்றையும் மாற்றத்தக்கதான ஒரு பெரிய கிருபையை தேவன் நம்மேல் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தருடைய கரம். அன்றைக்கு மோசே சொன்னது போல சாபத்தை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றினார் என்று எழுதியிருக்கிறது போல தேவ கிருபை நம்முடைய வீடுகளிலே மாற்ற வேண்டியவைகளை மாற்றி, நம்முடைய குடும்பத்திலே மாற்ற வேண்டியவைகளை மாற்றத்தக்கதாக ஆண்டவருடைய கிருபை இறங்கி வருகிறது என்பதை நீங்கள் விசுவாசித்து அந்த கிருபையை இந்த காலை வேளையிலே பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நோவாவுக்கு மாத்திரம் அல்ல, நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 28 வசனத்தை வாசிப்போமானால், அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொன்ன. அங்கே மரியாளை பார்த்து, இயேசுவை பெற்றெடுத்த தாயாகிய மரியாளை பார்த்து அவர் வேறு விதமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் அவளை பார்த்து சொல்லும்போது கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று மாத்திரம் சொல்லிடல, அவளோடு இருக்கிற கர்த்தர் அவளுக்கு என்ன கொடுத்தார் என்று கேட்டால் கிருபையை கொடுத்தார். கிருபையை கொடுத்தார். பொதுவாக நீங்கள் மல்கியா தீர்க்கதரிசிக்கும் மத்தேயு எழுதின புஸ்தகத்துக்கும் இடையிலே ஏறக்குறைய 400 வருஷங்களுக்கு மேலாக வேத பண்டு சொல்லுகிறார்கள், அது ஒரு இருண்ட காலம் என்று சொல்லுகிறார். ஒரு ராக்காலம். தேவனுடைய அசைவாடுதலோ, தேவனுடைய வார்த்தைகளோ, தேவனுடைய சந்திப்போ இந்த உலகத்தில் இல்லாதபடி அதை வேத பண்டிதர்கள் பெரிய இடைவெளி காலம் மல்கியாவுக்கும் மத்தேயுவுக்கும் இடையில புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் உள்ள காலத்தில் ஏறக்குறைய 400 வருஷங்களுக்கு மேலாக அது ஒரு இருண்ட காலம் என்று சொல்லியிருக்கு. இந்த இருண்ட காலத்துக்குள்ளே வெளிச்சம் எப்படி வந்தது என்று சொன்னால், முதல் முறையாக எழுதப்பட்டிருக்கிறது, கிருபை பெற்றவளே நீ பாக்கியவதி. அப்போ அந்த இருண்ட காலத்தில் அந்த பயங்கரமான தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய எந்த நற்கிரியைகளும் இல்லாத ஒரு காலத்தில் அங்கே தொழுகை இருந்தது, ஆராதனை இருந்தது, ஆராதனை முறைமைகள் இருந்தது. ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்கள் மனுஷ கற்பனைகளை கை கொண்டு என்னை ஆராதிக்கிறார்கள், அவங்க எனக்கு வீணான ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய ஆராதனைகளை வேஸ்ட், அதனாலே அவர்கள் இந்த நன்மையும் பெறலை, ஒரு அடிமைத்தன வாழ்வு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரோமர் ராஜ்யத்தினுடைய கீழாக ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த வெளிச்சத்தையும் காண முடியலை, எந்த ஆசீர்வாதத்தையும் காண முடியலை. அந்த இருண்ட காலகட்டத்திலே தான் இருளை வெளிச்சமாக்குகிற தேவ கிருபை ஒரு பெண்ணின் மேல் இறங்கியது. அவன் சொன்னான், கிருபை பெற்றவளே நீ பாக்கியவதி, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வார்த்தையை நீங்கள் திரும்ப வாசிப்பீர்களானால் லூக்கா 1 அதிகாரம் 30 வசனத்தில் நீ கிருபை பெற்றாய்,
உன்னுடைய கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. நீ ஒரு கற்பத்தின் கனி கூட ஆசீர்வதிக்கப்படும். உன்னாலே நீ ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன்னுடைய கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. நீங்கள் 48ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், எல்லா சந்ததியும் என்னை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். அப்போ கிருபை என்ன செய்ததுன்னு கேட்டிங்கன்னா, கற்பத்தின் கனியின் மேல் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. இந்த கிருபை என்ன செய்தது என்று சொன்னால், சகல ஜனங்களுக்கு அநேக சந்ததிகள் என்னை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள் என்று சொன்ன. இன்றைக்கு நான் அதை யோசித்து கொண்ட வேளையில் உண்மையாகவே தேவனுடைய கிருபை ஒரு மனிதன் மேல் இறங்குமானால் அந்த மனிதனோடு விட்டு விட்டு போயிடுறதில்ல. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கிருபையோடு உனக்கு இறங்குவேன் என்று சொல்லலை. எப்படிப்பட்ட கிருபையின் மேலே இறங்குவேன் என்று சொன்னால், நித்தியமான கிருபையோடு இறங்கு. ஒரு கிருபை பெற்ற மனுஷன் ஒருவேளை நித்தியமாக இல்லாமல் இருக்கலாம். அவன் சில காலம் வாழ்ந்தவன் போய்விடலாம். ஆனால் அவனுக்கு அளிக்கப்பட்ட கிருபை என்று சொல்லுகிறது இட்டர்னல், நித்தியமானது. ஒரு மனுஷன் மாத்திரம் கிருபைக்கு பாத்திரவானாக தன் வாழ்க்கையை வைத்துக் கொள்வானால், அவன் மேல் இறங்கின ஒரு கிருபை அது தலைமுறையாக அது போகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஆனால் சொல்லுகிறாள், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டேன், அந்த கிருபையினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். அந்த கிருபையின் ஆசீர்வாதம் எங்கே கடந்து வந்தது என்று கேட்டிங்கன்னா, என்னுடைய கற்பத்தின் கனி மேலே கடந்து வந்தது. அந்த கற்பத்தின் கனி மாத்திரம் ஆசீர்வாதம் பெற்றதல்ல, சகல சந்ததிகளும் என்னை பாக்கியவதி, என்னை ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லக்கூடிய அளவிலே தேவ கிருபை ஒரு படர்ந்து விரிகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருகிறார் என நான் விசுவாசிக்கிறேன். கிருபை நம்முடைய எல்லைகளை விஸ்தாரமாக்கிறது. நம்மிலே இருந்து பிள்ளைகளில் இருந்து சந்ததிகள். நீங்கள் வேதத்தை நான் யோசித்து கொண்டிருந்தேன். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 48ஆம் வசனமா, தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி. இல்லை, லூக்கா 1ஆம் அதிகாரம் தயவு செய்து சகரியாவுக்கு ஆண்டவர் சொன்ன பொழுது, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, 13ஆம் 14ஆம் வசனத்திலே, பயப்படாதே, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகி எலிசபெத்து உனக்கு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். நமக்கு தான், நம்ம வீட்டில் பிள்ளை பிறந்தால் யாருக்கு சந்தோஷம்? நமக்கு சந்தோஷம். ரொம்ப நாள் குழந்தை இல்லாத ஒரு முதிர் வயதான ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கும்போது, அவனுக்கு ஒரு குழந்தையை நான் கொடுப்பேன், அந்த குழந்தை உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியமாக இருக்கும். ஆனால் நான் கொடுக்குற குழந்தை உன்னோடு நிறுத்திக்க போகிறதில்ல, மகிழ்ச்சியை சந்தோஷத்தை உன்னோடு நிறுத்திக்க போகிறதில்ல. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவனுடைய பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார். இப்போ அந்த தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் ஒருவனோடு நின்று விடுகிறதில்லை, ஒருவனவனை மகிழ்ச்சி ஆக்கி ஒருவனுடைய வாழ்வோடு முடிந்து விடுகிறதில்லை. அநேகருக்கு அது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிறது. நீங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையை ஆபிரகாமுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அவரை மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது அவருடைய ஆசீர்வாதம் அநேக சந்ததிகளுக்கு, உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் போவாய் என்று சொல்லலை. ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுகிறான்,
கர்த்தர் அவன் பெயரை பெருமைப்படுத்துகிறார். அதோடு நின்றுல்ல, ஆண்டவர் சொல்றார், அநேக வம்சங்கள் உன்னாலே, வம்சங்கள் எல்லாம் உன்னாலே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஏசாயா ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அங்கே யோசேப்பு ஒரு அடிமையாக விற்கப்பட்ட ஒரு மனுஷன் தன்னுடைய அந்திம காலத்தில் தன்னுடைய சகோதரரை பார்த்து செய்யும்போது, ஜீவ ரட்சணை செய்யும்படி உங்களை எகிப்துக்கு தேவன் கொண்டு போனார். அவர்களுக்கு ஜீவ ரட்சணை செய்யும்படியாக, அவர்களை உயிரோடு காப்பதற்காக அவனுக்கு மேலே கிடைச்ச ஒரு கிருபையை அவனோடு போயிடல, அவனுடைய பிள்ளைகளோடு போயிடல. நான் விசுவாசிக்கிறேன், அவனுடைய சகோதரர்கள் தனக்கு துரோகம் செய்த சகோதரர்களுக்கு ஜீவரட்சணை கொடுக்கத்தக்கதாக அந்த கிருபை பெருகினது மாத்திரம் அல்ல, நான் சொல்லுவேன், அடிமையாய் விலை கொடுத்து வாங்கிய எகிப்தியர்களுக்கும் அவன் தான் ஜீவரட்சணை பண்ணினான். சகோதரருக்கு மாத்திரம் அல்ல. நான் நினைக்கிறேன் யோசேப்பு மாத்திரம் அந்த பஞ்ச காலத்தில் அங்கே இல்லாமல் இருந்தால், தேவனுடைய ஆலோசனையும் தேவனுடைய கிருபையும் அந்த யோசேப்பின் மேலே இல்லாமல் இருந்தால், அந்த எகிப்து தேசமே அந்த பஞ்சத்தில் அழிந்து போயிருக்கும். அந்த தரிசனத்தில் யோசேப்பு சொன்னது அதுதான், 7 வருஷம் உனக்கு செழுமையின் காலம், ஆனால் 7 வருஷம் பஞ்ச காலம் இந்த பூரணத்தை எல்லாம் அழிச்சிடும். இந்த பூரணமே இல்லாமல் போயிடும், ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும். ஆனால் பஞ்சமுள்ள காலத்திலேயும் ஒரு ஜீவரட்சணை பண்ணும்படி கிருபை பெற்ற ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். பஞ்சமுள்ள காலத்தில் தன்னுடைய குடும்பத்துக்கு ஜீவரட்சணை செய்கிற ஒரு மனுஷன் இருந்தான். ஏன் தெரியுமா? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அந்த கிருபையை பெற்றார். எனக்கு உள்ளத்தில் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் தோன்றியது, கிருபை ஒரு விரிவாக்கத்தை கொண்டு வருகிறது. ஆகையினால தான் நீங்கள் ஏசாயா அதிகாரம் 40 நீங்கள் நித்திய கிருபையோடு இறங்குவேன் என்று சொல்லும் பொழுது, ஆரம்பமே எப்படி ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால், நீ கம்பீரித்து பாடு, நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு நீ பெருகுவாய். முதல்ல ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு தான் சொல்றார், ஏன் நீ பெருகுவாய் என்று சொன்னால், நான் சொல்லுவேன், நான் நித்திய கிருபையோடு இறங்குவேன். நீ கைவிடப்பட்டு போயிருக்கிறாய், நீ நொந்து போயிருக்கிறாய், நீ நிந்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாய். நான் உனக்கு சொல்லுவேன், பிள்ளை பெற்றவளை காட்டிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகமாயிருப்பார்கள். நீ விரிவாக்கம் அடைவாய், நீ வலதுபுறம் பெருகுவாய், இடதுபுறம் பெருகுவாய். இந்த ஒரு பெருக்கத்தை தேவன் சொல்லிவிட்டு தான் சொன்னார், ஏன் நீ பெருகுவாய் என்று சொன்னால், நான் நித்திய கிருபையோடு உன் மேலே இறங்குவேன். அருமையானவர்களே, இந்த ஜூன் மாதத்தில் நம்மேல் ஒரு கிருபை இறங்க வேண்டும். ஒரு இனிமேல் நமக்கு ஒரு பெருக்கமே இல்லை, ஒரு நிந்தைகளும் அவமானங்களும் அனுபவித்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையிலே நான் எல்லா பயத்தோடும் சொல்லுகிறேன், ஒரு விரிவாக்குகிற கிருபை நம்முடைய குடும்பத்தின் மேலும், நம்முடைய வாழ்க்கையிலேயும், நம்முடைய ஊழியத்திலேயும் இந்த பெரிய விரிவாக்குகிற கிருபை நம்மேல் இறங்கி வரும்படி கர்த்தர் இரக்கம் பாராட்டுவாராக. மூன்றாவதாக 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் விசுவாச அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று என்று சொல்லுகிறார். அங்கே பவுல் தன்னுடைய வாழ்க்கையை எழுதும்போது, ஆண்டவருடைய கிருபை என்னிடத்தில் அதிகமாய் பெருகினது. நான் முன்னே தூஷிக்கிறவனாய், துன்பப்படுத்துகிறவனாய், நிந்திக்கிறவனாய் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்தேன். ஆனால் இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன் கேட்டால், தேவனுடைய கிருபை என்னிலே அதிகமாய் பெருகிற்று என்று சொல்லுகிறேன். இந்த கிருபை ஏன் பெருகிற்று என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவர் அதிகமாய் கிருபைகளை அளித்தார். எதற்காக என்று கேட்டால், நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், தயவு செய்து
20ஆம் வசனமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் அப்போ அந்த கிருபை என்ன செய்துன்னு கேட்டீங்கன்னா, அதிகமாக பிரயாசப்பட வைத்தது. நீங்கள் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்கன்னா, அவர் எனக்கு அளித்த கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் சம்பவித்தாலும் என்னை அதிகமாக பிரயாசப்பட வைத்தது, அதிகமாய் பிரயாசப்பட வைத்தது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த பிரயாசங்கள், கையினுடைய பிரயாசங்களை ஆண்டவர் இந்த கிருபையை கொடுத்தது. அவர் சொன்னார் கடைசியாக, இந்த பிரயாசங்களுக்கு பலன் இல்லாமல் போகிறதில்லை. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, உங்களுடைய அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல என்று சொன்னார். அப்போ தேவன் எதை பார்க்கிறான்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கையின் பிரயாசம் என்று சொல்லியிருக்கு. தேவனுடைய நாம் கர்த்தர் கிருபை ஏன் ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொன்னால், அந்த கிருபை என்ன செய்கிறது என்று சொன்னால், பிரயாசப்பட வைக்கிறது, அதிகமாய் பிரயாசப்பட வைக்கிறது. அந்த பிரயாசத்தை யார் மறந்து போகிறது இல்லைன்னு சொன்னால், ஆண்டவர் மறந்து போகிறதே இல்லை. அந்த பிரயாசங்கள் தேவன் பலனை கொண்டு வருகிறது என்பதை, அந்த பலனை காணும் பொழுது உண்மையாகவே நம்முடைய இருதயம் களி கூறுகிறது, நம்முடைய இருதயம் மகிழ்ச்சி அடைகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. எத்தனையோ பிரயாசங்கள் நான் பாடுறோம், எத்தனையோ கண் விழிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நான் எல்லா பயத்தோடும் தாழ்மையோடும் சொல்லுவேன், ஒவ்வொரு செய்திகளையும் ரொம்ப பிரயாசப்பட்டு நான் எடுக்கிறேன். கண் விழித்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ரொம்ப நேரம் ஆண்டவரோடு செலவு பண்ணி நான் ரொம்ப பிரயாசப்பட்டு, நான் நிறைய ஊழியர்கள் பார்ப்பேன், அதெல்லாம் அவங்க பிரயாசம் இப்போ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அதிகமாய் நான் அதை நேரம் செலவழித்து உட்கார்ந்து அழுது உடைத்து என்னை ஆராய்ந்து பார்த்து ஒரு செய்தி எடுக்கிறதுக்கு மற்றவர்கள் எப்படி இருக்கு எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப பிரயாசப்பட்டு நான் எடுக்கிறேன். ஆனால் அந்த வெளிநாடுகளிலெல்லாம் போகிற வேளையில் அவங்க சொல்லுகிற சாட்சியை கேட்கும் பொழுது, நீங்கள் உங்களுக்கு எனக்கு தெரில, எனக்கு தெரில, நீங்கள் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுறீங்க. ஆனால் வெளியில் இருந்து அவங்க வந்து அன்றைக்கு ஒருவர் சொல்லுகிறார், கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் கார் ஓட்டிட்டு வந்துட்டு, பாஸ்டர் நாங்கள் உங்களெல்லாம் பார்க்க முடியுமா இல்லையா அப்படின்னு தெரியல, உங்களெல்லாம் பார்க்க முடியாது நாங்கள் நினச்சோம், ஆனால் உங்கள் வசனத்தினால் நாங்கள் எங்கள் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, இந்த தேசத்துக்கு நீங்கள் வர்றீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே என்னோட சிரமத்தை பாராமல் நான் டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இந்த சாட்சிகள், அநேக சாட்சிகள் கேள்விப்படுகிற வேளையில் ஒரு என்னை அழைத்த ஒரு பாஸ்டர் அவர் சொல்கிறார், பாஸ்டர் எங்கள் வீட்டில் உங்கள் ஃபேன் ஒன்று இருக்குது, இந்த ஃபேனு சும்மா உங்களையே தான் கேட்டுக்கிட்டே இருக்குது. யாருன்னு கேட்டால் என் மனைவி. ஏன் உங்கள் பர்சன் கேட்கலையாண்ணா? இல்லை அது உங்கள் ஃபேன். அது ஒவ்வொருத்தரையும் வந்து அறிமுகம் பண்ணும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நாம் பிரயாசப்பட்ட பிரயாசம் எங்கேயோ ஒரு பலனை கொடு, இங்கே மாத்திரம் அல்ல, அந்த பிரயாசத்தின் பலனை பார்க்கும் பொழுது அவள் எனக்கு கொடுத்த கணம், எனக்கு கொடுத்த மரியாதை, அவள் என்னை அந்த அந்த அந்நிய தேசத்தில் அவர்கள் என் மேல் பாராட்டின அந்த அன்பெல்லாம் எதுக்கு கிடைச்சதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தைகளை ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. அவங்க இந்த செய்திகளை எல்லாம் அந்த யூடியூப்பில் கேட்டு நம்முடைய வெப்சைட்டில் பார்த்து இந்த வார்த்தைகளை கேட்டு தான், அந்த வார்த்தை தான் எனக்கு அவ்வளவு கனத்தையும் மரியாதை எங்கே கொடுத்துச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொன்னார், பாஸ்டர் நான் 6 குருசேடு நடத்தியிருக்கோம், ஆனால் இந்த ஒரு குருசேடு தான் வெற்றியாக முடிஞ்ச ஒரு குருசேடு. எத்தனையோ பேர் வந்தாங்க, இந்த ஒன்று தான் வெற்றியாக முடிஞ்சது. இதெல்லாம் நம்ம சாட்சிகளை கேட்கும் பொழுது உண்மையாக நம்முடைய பிரயாசத்துக்கு ஒரு சந்தோஷம் வேணும் இல்லையா, ஒரு பலன் வேணும் இல்லையா.
நாம் இன்றைக்கு ஒருவேளை நம்ம பிரயாசம் ஒருவேளை இவ்வளோ பிரயாசப்படுறோமேன்னு சில வேளைகளில் நான் யோசித்திருக்கிறேன். ஆனால் நம்முடைய பிரயாசம் எப்படி போகிறதில்லைன்னா வீணாக போகிறதில்ல. இந்த உலகத்துடைய பிரயாசத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, எனக்கு அளித்த கிருபை விருதாவாய் போகலன்னு பவுல் சொன்னார். அந்த பவுல் தான் எழுதினார் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாரு. அப்போ தேவ கிருபையை ஒரு மனுஷன் இழந்து போவான். ஆனால் பாருங்க, அந்த ஏசா இழந்து போயிட்டான். அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டது. ஒரு பெரிய பலனுக்கு அவன் பாத்திரவனாய் பிறந்தாலும் அந்த கிருபை இழந்து போயிட்டான். இன்னைக்கு நிறைய பேருடைய பிரயாசம் முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா வேதனை. அதுதான் பிரசங்கி சொன்னான், என் கை பிரயாசத்தெல்லாம் நான் பார்த்தேன், நான் என்னென்னவோ அனுபவிச்சேன், தோட்டத்தை நாட்டினேன், வீட்டை வாங்கினேன், அதை வாங்கினேன், இதை வாங்கினேன், என்னெல்லாமோ செய்தேன். இதெல்லாம் எப்படி வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா தோட்டத்தை நடுறதும் வீட்டை கட்டுறதும் என்னெல்லாமோ செய்து பிரயாசப்பட்டேன். ஆனால் அந்த பிரயாசத்தெல்லாம் நான் உட்கார்ந்து யோசித்த போது இது என்னவா மாறிச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு வேதனையான ஒரு மாயை, மனதுக்கு சஞ்சலம் என்று நிலைக்கிற அளவிலே தான் நான் பட்ட எல்லா பிரயாசமும் எனக்கு இருந்துச்சு. ஆனால் நான் சொல்வேன், ஆண்டவர் சொல்வார், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நினைக்கிறேன், ஏசாயா புஸ்தகம் தயவு செய்து 62ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கும் ஆகாரமாக கொடேன். உன் பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதில்லை என்று நான் உனக்கு ஆணையிடு. அப்ப இதுவரைக்கும் என்ன நடந்துன்னு கேட்டீங்கன்னா அவன் பிரயாசப்பட்டான், இன்னொருத்தன் குடிச்சான். ஆண்டவர் 124 சங்கீதத்தில் கூட உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்போ ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒருத்தன் பிரயாசப்படுறான், ஆனால் இன்னொருத்தன் சாப்பிட்றான். நீங்கள் பிரசங்க புஸ்தகம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ராவு பகலாக உழைச்சி பிரயாசப்பட்டு சேர்த்து வைக்கிறான், ஆனால் இன்னொருத்தன் அதை அனுபவிக்கிறான். ஆனால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கையின் பிரயாசம் உனக்கு பலனை கொண்டு வரும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இந்த கிருபை எனக்கு அதிகமாய் பெருகிற்று. அந்த கிருபை என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா அதிகமாய் பெருகின கிருபை அதிகமாய் அவரை பிரயாசப்பட வைத்தது. இன்னைக்கு பாருங்க, அவர் அதிகமாய் பட்ட பிரயாசத்தில் தான் இன்றைக்கி நாமெல்லாம் உட்கார்ந்துருக்கோம். அவர் அன்றைக்கு அதிகமாய் பிரயாசப்பட்டார். கண் விழிப்புகளிலே, வேதனைகளிலே, எத்தனையோ காரியங்களில் அவர் பிரயாசப்பட்டு சொல்கிறாரு, ஏன்னா தேவன் எனக்கு அளித்த கிருபை விருதாவாக இருக்கல, நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், அதிகமாய் நான் ஆண்டவருக்காக நான் உழைச்சேன். அதனுடைய பிரதிபலன் நினைக்கிறேன் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக உங்களுக்கும் எனக்கும் கூட ஆசீர்வாதமாய். காரணம் கேட்டிங்கன்னா அந்த பிரயாசத்தின் பலனை அனுபவிக்காமல் போகிறதே இல்லை. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் அடிக்கடி நினைப்பேன், அநேகரை ஆதாயம் பண்ணினவர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஒருவேளை நாம் நிறைய பேர் ஆதாயம் பண்ணியிருக்கலாம். பட் அந்த ஆதாயத்துக்கெல்லாம் அடிப்படை யாருன்னு கேட்டு நிறைய ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணப்பட்டதுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மனுஷன் பட்ட பிரயாசம். பவுலுடைய வசனங்கள் இன்றைக்கு அநேகருக்கு ரட்சிப்பாக மாத்திரம் அல்ல, அநேகரை ஊன்ற கட்டுவது மாத்திரம் அல்ல, அநேக ஊழியர்களை உருவாக்கினது மாத்திரம் அல்ல, அநேக சபைகளை ஸ்தாபித்தது மாத்திரம் அல்ல, அவருடைய நிருபங்கள் இன்றைக்கு ஒரு பெரிய இருளிலே பிரகாசிக்கிற வெளிச்சம் போல பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு அவங்க இதுக்கு பிரயாசப்பட்டாங்க, கண் விழிச்சாங்க, முயற்சி எடுத்தாங்க. அவங்கள தேவன் அதிகமாக கிருபை கொடுத்து பிரயாசப்பட வைத்தார். அவங்க மாத்திரம் பலனை பெறலை. அவங்க பிரயாசத்தின் முடிவில் சொன்னாங்க, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என்னுடைய ஓட்டத்தை நான் முடிச்சிட்டேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன், நான் ஏதோ மாயைன்னு கண்ணை மூடலை,
இந்த சாலமோன் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு மாயைன்னு கண்ணை மூடினான், மனதுக்கு சஞ்சலம்னு கண்ணை மூடினான். ஆனால் பிரயாசப்பட்ட ஒரு மனுஷன் பலனோடு கண்ணை மூடினான். அவன் சொன்னான், நான் இவ்வளோ பிரயாசப்பட்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவரை உண்மையான பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும் தேவன் அதை தந்தருளுவார் என்ற நிலையோடு அவர் முடித்தார். நிச்சயமாகவே இந்த ஜூன் மாதம் நம்முடைய பிரயாசங்களுடைய பலனை நாம் காணத்தக்கதா. எத்தனையோ வருஷம் பிரயாசப்பட்டிருப்போம், ஆனால் இந்த கிருபை அதனுடைய பலனை காண செய்கிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடைசியாக ஏசாயா 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நிச்சயமான கிருபையை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக நான் ஏற்படுத்துவேன். என்னிடத்தில் கேளுங்கள், ஜெபியுங்கள். சுருக்கமாக சொல்வேன், ஆனால் யாருக்கு தேவன் உடன்படிக்கை கிருபை தருகிறார் என்று கேட்டால் கேளுங்க. என்னிடத்தில் நீங்கள் உண்மையாக நீங்கள் ஜெபிப்பீங்களானா நான் என்ன தருவேன் என்று சொன்னால், நிச்சயமான உடன்படிக்கையை நான் உங்களோடு ஏற்படுத்துவேன். அந்த கிருபை என்ன பண்ணிச்சுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வசனத்தை வாசிங்கன்னா, இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாக, ஜனங்களுக்கு தலைவராக, அதிபதியாக ஏற்படுத்தினேன். அந்த நிச்சயமான கிருபை என்ன பண்ணிச்சுன்னா, சாட்சியாய் நிறுத்தினது, தலைவனாய் நிறுத்தினது, அதிபதியாய் நிறுத்து. ஒரு ஆடுகளுக்கு பின்னாக நடந்த ஒரு மனுஷனுக்கு ஆண்டவருடைய நிச்சயமான கிருபைகள் கிடைத்த பொழுது அவனை பின்னாலே நீங்கள் அடுத்த வசனம் வாசித்தீங்கன்னா, நான் மேன்மைப்படுத்துவேன் என்று வாசித்து, உன்னை சாட்சியாக, உன்னை தலைவனாக, உன்னை அதிபதியாக நான் நிறுத்துறது மாத்திரம் அல்ல, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அவருக்கு தெரியும் தான் எந்த நிலைமையிலிருந்து மேலே வந்தோம். ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற மனுஷனாக இருந்த ஒரு சாதாரண ஒரு கிராமத்து வாலிபனை கர்த்தருடைய கிருபை அவர் மேல் பட்டதுனால அவர் எங்கே போய் நின்னார்னு கேட்டிங்கன்னா, ஒரு தேசத்துக்கு அதிபதியாக, ஒரு தேசத்தை ஆளுகிறவனாக, இந்த ஜனங்களை ஆளக்கூடிய தலைவனாக நின்றதனுடைய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நிச்சயமான கிருபை. அந்த கிருபை ஆகினால்தான் அந்த மனுஷன் அடிக்கடியாக அந்த கிருபையை அடிக்கடி போற்றி புகழுகிற, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. நான் சொல்லுவேன், ஒரு கிருபை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷனை உயரத்தில் கொண்டு வைக்கிறது, மேன்மையிலே கொண்டு வைக்கிறது. ஆகினால்தான் கடைசியாக தன்னுடைய அந்திம காலத்தில் அவர் சொல்லும்போது 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 1 நாளாகமத்தை வாசிப்பீங்கன்னா, எவனையும் மேன்மைப்படுத்த உம்மால முடியும், யாரை வேணும் மேன்மைப்படுத்த முடியும். ஆண்டவரே, சாதாரணமாக ஒரு புளியில் கடந்த எண்ணெய், ஆழமான குழியிலே கடந்த எண்ணெய் உயரத்தில் கொண்டு வந்து, ரட்சகா என்னை உயர்த்தினீரே, மேன்மைப்படுத்தினீரே. அப்படியானால் எனக்கு ஒன்று தெரியும் அப்பா, உம்முடைய கிருபை எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த முடியும், எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த முடியும். நான் எல்லா பயத்தோடும் எல்லா தாழ்மையோடும் நான் சொல்லுகிறேன், இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி நோவாவுக்கு தேவன் கிருபை அளித்து, அவனுடைய குடும்பத்தை எல்லாம் அவர் பாதுகாத்து, அவர் தேற்றி அரவணைத்த தேவன், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, மரியாளுக்கு கிருபை கொடுத்த தேவன் அவளுடைய எல்லைகளை எல்லாம் விஸ்தாரமாக்கினது போல நம்முடைய எல்லைகளை ஆண்டவர் விஸ்தாரமாக்கி பவுலுக்கு கிருபைகளை கொடுத்து, அவனுடைய கிருபையினால் அதிகமாய் பிரயாசப்பட வைத்து, அந்த பலனை அனுபவிக்க பண்ண செய்த அந்த தேவ கிருபை தாவீதுக்கு அளித்தது போல கிருபைகளை அளித்து நம்மை மேன்மைப்படுத்தி, அந்த கிருபையின் மேன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க இந்த ஜூன் மாதம் ஆண்டவர்
இரக்கம் செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பி நான் ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வார்த்தையை கொடுத்த தேவன் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவாராக. அவருக்கே கனமும் அவருக்கே மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது. சங்கீதக்காரன் அடிக்கடி சொல்லுகிறது போல அவருடைய கிருபை பெரியது. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் சொன்னது போல என் கிருபை உனக்கு போதும்பா. இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவரே, உம்முடைய கிருபை என் மேல் விளங்கட்டும். ஆண்டவரே, நித்திய கிருபையோடு நான் உண்மையில இறங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர், ஆண்டவரே, இந்த ஜூன் மாதத்துக்கு தேவையான கிருபைகள் மாத்திரமல்ல, என் வாழ்நாளெல்லாம் உம்முடைய கிருபை போதும்ப்பா. என் வாழ்நாளெல்லாம் உம்முடைய கிருபை போதும். ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதி மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் தேனாம் அதிகாலையில் தேடும் போதோ கேரோபை, தேனாம் அதிகாலையில் தேடும் போதோ கேரோபை, மனம் தளர்ந்த நேரத்திலோ பலவேன மனம் தளர்ந்த பலவேன சரீரத்திலோ போதுமே ஓம் கிருபை தாருமே, போதுமே ஓம் கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ எம்மட்டும் காத்துவே, இன்னும் தேவை கிருபை தாரும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ரட்சகா, நித்திய கிருபையோடு நான் இறங்குவேன் என்று சொல்லி அடியானோடு இடைப்பட்டீர் சுவாமி. இன்றைக்கு எங்கள் தனி வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பத்தில், எங்கள் ஊழியத்தில் அதே நித்திய கிருபையோடு இறங்கி எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி எங்கள் பிரயாசத்தினுடைய பலனை நாங்கள் இந்த மாதத்திலே அனுபவிக்கத்தக்கதாய் நீர் எங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வாக்குரைத்த தேவனுடைய வாக்கை நம்பி உம்முடைய ஜனங்களை அடியான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கிருபை எங்களுக்கு இறங்குவதாக. எங்களுக்கு கிருபை போதும் ஆண்டவரே. இந்த ஜூன் மாதத்தில் உம்முடைய கிருபை போதும். எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்முடைய கிருபை போதும். இந்த உலகத்திலே நாங்கள் எதை பெறுகிறோமோ பெறவில்லையோ அந்த கிருபை பெற்ற மனிதர்களாக இந்த உலகத்திலே நாங்கள் காணப்பட, மனிதர்களும் தேவ தூதர்களும் சத்துருவும் நாங்கள் பெற்ற கிருபைகளை பிரத்யட்சமாய் காணத்தக்கதாக உம்முடைய கிருபையினால் எங்களை நிறைத்து நடத்தி உம்முடைய மகத்துவம் உள்ள நாமத்தை உயர்த்தி கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.